ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த அற்புதமான நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பி உங்கள் ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவையே உயிர்ப்பிக்க, சுகமாக்க, விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். யாருக்கு சுகம் தேவை, குணமாகுதல் தேவை, ஹீலிங் தேவை, யாரெல்லாம் பெற்ற நன்மையை மற்றவங்களை போய் சொல்ல விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தேவை இல்லையா? என் அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையினால சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று இது வரைக்கும் கண்டிடாத ஒரு நன்மையை, அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற போகிறது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஃப்ரம் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 11. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க போகிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த ஆவியானவர் என்ன செய்ய போறாராம்? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு நம்ம கேட்குற தலைப்பே பாண்ட் டு லீவ். நீங்கள் சாக அல்ல, வாழ பிறந்திருக்கிறீங்க. இந்த பாண்ட் டு லீவ் என்ற தலைப்பில் நாம் தியானித்துட்டு வரோம். கர்த்தர் கொடுத்துற இந்த சொற்பமான நேரத்தில் உங்களுடைய விடுதலைக்காக இப்போ நான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். மறுபடியும் சொல்ல, நீங்கள் சாக அல்ல, வாழ கர்த்தர் உங்களை கிருபை பாராட்டுகிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறித்து விடுவீங்க, நீங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுவீங்க நினச்ச சத்துருங்களுக்கு முன்னாடி, அல்லது உங்கள் உறவினாக இருக்கட்டும், உன் கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த ஜனங்கள் நடுவில் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இருதயத்தில் சுமக்கிற தம்முடைய உத்தம ஊழியக்காரர்களை அக்கினி மதிலாக இருந்து காப்பாற்றுகிறார். கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் என்ன செய்தாராம்? கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சில இடங்களுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதோடைய விளைவு அவர்களுடைய இரத்த பழிக்கு அவர் உடன்பட ஆரம்பித்தார். அவருடைய ஜீவனே போகும் அளவுக்கு கொடியதான தாக்குதல் அவர் தாக்கிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தில் அவர் பேசும்போது ஆவியானவர் அந்த ஊழியக்காரை கொண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபையினாலே சாவுக்கு ஏதுவான அந்த ஊழியக்காரருடைய உயிரை, அந்த சரீரத்தை இப்போ கர்த்தர் புதுப்பித்து விட்டார். தொடர்ந்து அவர் உற்சாகமாக தெய்வ பணி செய்கிறார். காரணம் என்னன்னா, அவர் பிறருடைய நன்மைக்காக இயேசுவின் அன்பை பிறருக்கு சொல்லக்கூடியவராக, பிறருடைய துயரம் போக வேண்டும், வியாதி சாபத்தின் ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் ஓடக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அவர் கிராமத்திலே அதிகமாக பணியாற்றினாலும் அல்லது எந்த பட்டணங்களுக்கு சென்றாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை மிக நிதானமாய் எடுத்துரைக்கிற ஒரு பாத்திரம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, there should be a purpose when you receive healing from Jesus. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டுமானால், அல்லது சுக விடுதலை வேண்டுமானால், நன்மை பெற வேண்டுமானால், அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது என்னவென்றால், நாம் பெற்ற விடுதலையை, நாம் பெற்ற சுகத்தை, நாம் பெற்ற ஆரோக்கியத்தை, நாம் பெற்றதான ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நன்மையை ஒளிமறைவில்லாமல், வெட்கப்படாமல், தைரியமாக ஆண்டோடைய வார்த்தை நம்ம சொல்லணும். இதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் மகளே, இப்போ உனக்கு வந்திருக்கிற நெருக்கடி, போராட்டம், அந்த வியாதி, இது எல்லாம் நீ சாக அல்ல, உன்னை வாழ வைக்க போகிறேன்னு சொல்கிறார். ஐ மீன், God has great plan for you. அவர் சொல்கிறார், born to live. நீ வாழ பிறந்தவள், சாக அல்ல. சுயம் சாகட்டும், பெருமை சாகட்டும், ஆனால் ஆத்மா கர்த்தருக்கு நீ வாழ வேண்டுமானால் இப்பொழுது அவருடைய ஹீலிங் பவர் பரிபூர்ணமாக இறங்கி உங்களை தூக்கி நிறுத்துவதை நான் பார்க்குறேன். ஜெபிப்போமா? அற்புதமான தேவனே, அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுடைய காயப்பட்ட கரங்களை நான் பார்க்குறேன் அப்பா. பிக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தில் வடிகிற ரத்தத்தை பார்க்குறேன். எங்களுக்காக சிலுவிலே நீ சிந்தின ரத்தம், அவருடைய தழும்புகளால் குணமடைவோம் என்ற வார்த்தையின்படி born to live. நீ வாழ பிறந்தவன் தவிர சாக அல்ல, நீ வாழ பிறந்தவன், நீ சாக அல்ல என்பதை ஒரு விசை நீ நிரூபித்தருளும் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க அந்த ஆவியானவர் கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாரோ அதே போல் அந்த உயிர்த்தெழுந்த ஆவியான உங்களுக்குள் இருப்பாரானால் அவர் உங்கள் சரீரத்தை எழுப்புவார். சாவுக்கேதுவான சரீரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க,
அல்லது சிறுநீரக கோளாறுனால பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு யார் சாவுக்கு எதுவான நோயில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அல்லது சொல்கிறீங்க ஒரு சிலர், ஐயா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் செய்ய வேண்டிய அநேக காரியம் உண்டு, ஐயோ என்னால் முடியலை என்று கலங்கி புலம்புகிற அத்தனை பேரையும் கர்த்தர் இப்போ தொட்டு உயிர்ப்பிப்பதை பார்க்குறேன். ஒரு சேனையா இசைக்கேல் சொல்லப்பட்டபடி என் தேவரீ நீ தந்த அதிகாரத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். உலர்ந்த எலும்பை போல காணப்படுது அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போது எல்லாம் ஒன்று சேரட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், இழந்த தரிசனம், இழந்த பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதே 2வது முறையாக வாக்குற தீர்க்கதரிசனம் உரைத்தபோது சேனையாக எழும்பினது போல இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். யாருக்கெல்லாம் தரித்திரம், வியாதி, வேதனையால் வாட்டி வதைச்சுருக்கோ மாற்றி போடுவப்பா. பூர்ண சுகத்தை தந்திரே நன்றி. நான் சம்பாதிக்கிற சம்பாதித்தில் அதிகமான தொகை இப்படியே மருந்து மாத்திரைக்கே போதுன்னு புலம்புகிற அநேகருடைய சத்தத்தை இயேசு எனக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதே எல்லா கட்டிகள், எல்லா நோய்கள் மறைந்து கொண்டு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஹீலிங் பவர் பரிபூர்ணமாக இறங்குறதுக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கண்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தையும், செவிகளில் ஆண்டவர் உடம்புல எந்தெந்த பகுதியில் அந்த நர்வஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இருக்க பாதிப்பெல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரை. பேச முடியாதபடி இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் நாவல இப்போ கட்டவிழ்க்கப்படுவதை நான் பார்க்குறேன். இயேசுவின் நாமத்தினால தலை பகுதியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் கொண்டவர்களை கத்தை இப்போ ஹீல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நன்றி ஆண்டவரை. சாவுக்கு எதுவும் அந்த சரிகளை நீ ரொம்ப வல்லமையாக இப்போ உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்திரே நன்றி. அதிசயம் நடப்பித்தரே ஸ்தோத்திரம். புகழ் துதி உமாக்கே மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், born to live. நீங்கள் சாக அல்ல வாழ பிறந்தவர்கள். இது வரைக்கும் இந்த வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்க பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஷேரும் தேவனுடைய வார்த்தை அங்கே மகிமையான காரியங்களை செய்யும். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டு. மறந்துடாதீங்க, இந்த அற்புதமான பாரமுள்ள தரிசனமுள்ள இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். காட் பிளஸ் யூ.